ஜும்மா பிரசங்கத்துக்கு முன் மஹ்ஷர் ஓதுவது பற்றிய மார்க்க தீர்ப்பு. இது அகில இலங்கை முஸ்லிம் அறிஞர்கள் சபையின் மூலம் வழங்கப்பட்ட மார்க்க தீர்ப்பு. ஜும்மா பிரசங்கத்தின் முன் நடைமுறையில் உள்ள மஹ்ஷர் ஓதுவது பற்றி மார்க்க தீர்ப்பை அறியும் நோக்கில் உங்களது கிளையின் மூலம் எமக்கு அனுப்பப்பட்ட 2003/8 தேதியிடப்பட்ட கடிதம் இத்தால் தொடர்பு கொள்ளப்படுகிறது. மேற்படி விடயம் பற்றிய மார்க்க தீர்ப்பு பின்வருமாறு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ்வுக்கே, சலாத்தும் சலாமும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மா பிரசங்கமும் அதன் தொழுகையும் இஸ்லாமிய வணக்கங்களில் உள்ளவையாகும். இவ்விரண்டையும் நபி அவர்கள் நிறைவேற்றிய முறை பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் தெளிவாக பதியப்பட்டுள்ளது. நபி அவர்கள் மிம்பரில் வந்து அமர்ந்த பின் ஜும்மாவுக்காக அதான் சொல்லப்படும். அதன் பின் அவர்கள் பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவார்கள். மாறாக மஹ்ஷர் ஓதுவது என்ற பெயரில் மத்தியில் நடைமுறையில் உள்ளதை போன்று நபி அவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மிம்பரை நோக்கி வருமுன் ஒருவர் சமூகம் அளித்திருப்பவர்களை நோக்கி சில ஆயத்துகள் ஹதீஸ்கள் போன்றவற்றை ஓதி காட்டும் முறை அக்காலத்தில் அறவே இருந்ததில்லை. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. பிரபலமான மதுஹபுகளின் இமாம்களும் இம்முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் அதனை அண்மிய காலங்களிலும் நடைமுறையில் இருக்கவில்லை என்றே கூறியுள்ளார்கள். ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஷாஃபி மதுஹபின் பிரபல இமாம்களில் ஒருவராகிய இமாம் முஹம்மது இப்னு ஷிஹாபுத்தீன் அர்-ரமலி ரஹிமஹுல்லா அவர்கள் தமது நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்தில் நபி அவர்களின் காலத்தில் ஜும்மா ஹுத்பா நடைபெற்ற முறை பற்றியும் மஹ்ஷர் பற்றிய தனது கருத்தையும் பின்வருமாறு கூறியுள்ளார்கள். பிரசங்கம் நிகழ்த்துபவருக்கு ஹதீபுக்கு முன் ஒருவர் வந்து இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு என்ற ஆயத்தையும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தையும் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸையும் ஓதும் தற்காலத்தில் உள்ள இவ்வளமைக்கு சுன்னாவில் நபி வழியில் எவ்வித அடிப்படையும் கிடையாது. இவ்வாறே எமது தந்தையும் அதாவது ரஹிமஹுல்லா தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். இப்படி நபி அவர்களின் முன்னிலையில் செயற்படவில்லை. மாறாக மக்கள் ஒன்று சேரும் வரை வெள்ளிக்கிழமையில் நபி அவர்கள் தாமதிப்பவர்களாக இருந்தார்கள். மக்கள் ஒன்று கூடியதும் மக்களை நோக்கி தனியாகவே வருவார்கள். அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு கொண்டு வரும் படைக்கல சேவிதர் எவரும் இருக்கவில்லை. முற்காலத்தில் பெரும்பாலும் ஆட்சியாளர்களே ஜும்ஆவை நடத்துவதால் நூலாசிரியரின் காலத்தில் இப்படி ஒரு வளமை இருந்திருக்கலாம். இப்பள்ளிக்குள் நுழைந்ததும் மக்களுக்கு சலாம் கூறுவார்கள். பின்னர் மிம்பரில் ஏறி மக்களை முன்னோக்கி சலாம் சொல்வார்கள். அதன் பின் அவர்கள் அமர பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அதான் சொல்லி முடிந்ததும் அதானுக்கும் ஹுத்துபாவுக்கும் இடையில் வேறு எந்த பேச்சுக்களிலும் ஈடுபடாமல் நபி அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்த ஆரம்பிப்பார்கள். இவ்வாறே அவர்களின் பின் வந்த 3 ஹலீஃபாக்களும் செய்து வந்தனர். எனவே
இது மஹ்ஷர் ஓதும் வளமை அழகான பிதாத் என தெரிகின்றது. பாகம் 2 பக்கம் 325. மேலும் ஜும்மாவுக்கு சமூகம் அளிப்பவர்கள் அமைதியாக இருந்து ஹுதுபாவை காது தாழ்த்தி கேட்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல நபிமொழிகளை நாம் காணலாம். இதனை ஞாபகமூட்டும் நோக்கில் மஹ்ஷர் ஓதப்பட்டாலும் தற்போது ஜும்ஆவில் சிறு தொகை நிறைய ஹுத்பா தொடங்கப்படும் போது சமூகம் அளிப்பதால் அந்நோக்கம் பெரும்பாலும் அடையப்படாமல் இருப்பதும் கண்கூடும். ஹுத்பாவின் இடைநடுவிலும் அதன் இறுதி பகுதியிலும் பள்ளிக்கு வரும் பெரும் பகுதியினர் வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு சப்தமிட்டு கொண்டிருப்பதை நாம் பரவலாக காண்கின்றோம். எனவே ஜும்மா பிரசங்கத்தை அமைதியாக செவிமடுக்க தூண்டும் ஆதாரபூர்வமான சில ஹதீஸ்களை தெளிவாக எழுதி பள்ளியின் நுழைவாயிலிலும் அறிவித்தல் பலகையிலும் தொங்கவிடுவது இந்நோக்கத்தை அடைவதற்கு மிகவும் பொருத்தமான பயனுள்ள வழியாக தென்படுகிறது. கீழ்காணும் ஹதீஸ்களை இந்நோக்கத்துக்கு பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை இமாம் பிரசங்கம் ஹுத்பா நிகழ்த்தும் போது நீர் உமது தோழனை பார்த்து காது தாழ்த்தி கேள் என்று சொன்னாலும் நீர் வீண் வேலை செய்துவிட்டீர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம். யார் குளித்து பிறகு ஜும்மாவுக்கு சமூகம் அளித்து அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை தொழுதுவிட்டு பின்னர் அவர் இமாம் பிரசங்கத்தை ஹுத்பாவை முடித்து பின் அவருடன் தொழும் வரை கால் தாழ்த்தி இருப்பாரோ அன்றைய வெள்ளிக்கிழமைக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்டதும் மேலும் 3 நாட்களுக்கும் அவருக்கு மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹு முஸ்லிம். வணக்க வழிபாடுகளில் நபி வழியை பேணுவது கடமையாகும். இதற்காக வீண் சர்ச்சைகளை ஏற்படுத்தும் குதர்க்கவாதங்களில் ஈடுபடுவதும் எமக்கு குற்றச் செயல்கள் அல்ல. சமூக ஒற்றுமையை பாதிக்காமல் காரியமாற்றுவது அதிமுக்கியமானது. அல்லாஹுவை நன்கறிந்தவன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சன்மார்க்க தீர்ப்பை அகில இலங்கை முஸ்லிம் அறிஞர்கள் சபையின் இணையதளமான www.acju.lk காண முடியும்.